இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் கமலஹாசனின் ராஜ்கமல் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட அமரன் திரைப்படம் உலகளவில் மாபெரும் வெற்றியை பெற்றது. சாய் பல்லவி முதலாக சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியாக நடித்த இப்படம் இந்திய ராணுவ வீரர் மேஜர் முகுந்த் வரதராஜனின் வாழ்க்கையை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்டது. ரசிகர்கள் மற்றும் விமர்சகர்கள் மத்தியில் பெரும் பாராட்டை பெற்ற இப்படம் வெளியான 25 நாட்களில் இதுவரை உலகளவில் 314 கோடிக்கும் மேல் வசூல் செய்துள்ளது. இதன் மூலம் தயாரிப்பு நிறுவனத்திற்கு இதுவரை 80 கோடிக்கும் மேல் லாபம் கிடைத்துள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் மாபெரும் வசூல் சாதனை படைத்துள்ள அமரன் படத்தை உருவாக்கிய ராஜ்கமல் பிலிம்ஸ் நிறுவனம் இந்த படக்குழுவுடன் வெற்றி விழாவை கொண்டாடவுள்ளனர். இந்த வெற்றி விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அனைவருக்கும் கேடயம் வழங்க வேண்டும் என தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களிடம் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளதாம். அமரன் படத்தை முதலில் பார்த்துவிட்டு படம் நன்றாக இருக்கிறது என்று சொன்னதும் முதல்வர் ஸ்டாலின் தான் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் கமலஹாசன் கலந்து கொள்ள உள்ள இந்த வெற்றி விழாவை கலைஞர் டிவியில் ஒளிபரப்ப உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுவரை சிவகார்த்திகேயன் நடித்த படங்களில் அதிக வசூல் செய்த படமாக அமரன் படம் அவருக்கு அமைந்துள்ளது. இதன் மூலம் சிவகார்த்திகேயனின் சம்பளம் 30 கோடியில் இருந்து 50 கோடி வரை உயர்ந்துள்ளது. இந்த சம்பள உயர்வின் மூலம் தமிழ் சினிமாவில் அதிகம் சம்பளம் வாங்கும் நடிகர்களின் பட்டியலில் 5வது இடத்துக்கு முன்னேறி உள்ளார் சிவகார்த்திகேயன். இவருக்கு முன்னதாக ரஜினி, கமல், அஜித் மற்றும் விஜய் உள்ளனர். இந்நிலையில் இந்த அபரிதமான வெற்றியை பற்றி கோவாவில் நடைபெற்ற திரைப்பட விழாவில் பங்கேற்ற சிவகார்த்திகேயன் சில விஷயங்களை பேசியுள்ளார். அதில், என்னுடைய தந்தையின் மரணம் எனது வாழ்க்கையில் மிக பெரிய சோர்வை ஏற்படுத்தியது. அந்த மனச்சோர்வில் சினிமாவில் அறிமுகமாகி என் பணிகளை செய்து கொண்டிருந்த போது பல இடையூறுகளுக்கு மத்தியில் பார்வையாளர்களின் விசில்களும் அவர்களின் கைத்தட்டலும் தான் எனக்கு மிகச்சிறந்த மருந்தாக மாறியது என்று அவரது மகிழ்ச்சியை தெரிவித்துள்ளார். அவரின் இந்த வார்த்தைகள் ரசிகர்களின் உள்ளங்களில் மேலும் இடம் பிடித்துள்ளன. இதுவரை அவர் நாயகனாக நடித்துள்ள திரைப்படங்கள் அவரை தனித்துவமான நட்சத்திரமாக உயர்த்தியுள்ளன. தற்போது இயக்குனர் முருகதாஸ் இயக்கும் படமும் வெற்றி பாதையில் இணையுமா என்று பெரும் எதிர்பார்ப்புடன் பார்க்கப்படுகிறது.